மற்றும் ஒரு பழமொழி. கத்திரிக்காய் முத்தினால் சந்தைக்கு வந்தே தீரும் என்பது. கத்திரிக்காய் முத்தும் சந்தைக்கு வரும், பிரச்சனை வரும், முச்சந்திக்கு வரும். பிரச்சனை இல்லாத குடும்பங்கள் ஏது? குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனையை விரைவில் தீர்க்க பயிற்சி செய்ய வேண்டும். தங்களால் முடியவில்லை என்றால் உறவினர்களிடம் பிரச்சனையை எடுத்து கூறி தீர்வு காண வேண்டும். ஒரு சிலர் தங்கள் வீட்டு பிரச்சனையை மற்றவர்களிடம் சொன்னால் நமது குடும்பத்திற்கு இருக்கும் மரியாதை குறைந்துவிடும் என்று நினைத்து யாரிடமும் சொல்ல மாட்டார்கள். தாங்களும் பிரச்சனையை சரி செய்ய மாட்டார்கள். மாறாக அப்பிரச்சனையை மூடி மறைப்பவர்கள். அவ்வாறு மூடி மறைக்கின்ற பிரச்சனை எப்பொழுதாவது ஒரு நாள் பூதகரமாகி வெளிப்பட்டுவிடும். எனவே அப்பிரச்சனை பெரிதாகி வெளி உலகிற்கு தெரிவதற்குள் அப்பிரச்சனையை தீர்க்க வேண்டும். இல்லையென்றால் அக்குடும்பம் பெருத்த அவமானத்தை சந்திக்க வேண்டியிருக்கும். இதையேதான் வெள்ளம் வரும் முன்னே அணை போடு என்று சொல்லி வைத்தார்கள். தீர்க்கப்படாத பிரச்சனை மழை வெள்ளத்தை போல் மிகவும் அபாயகரமானதாக மாறிவிடும். அடுத்த பழமொழி. கண்டதை கற்றவன் பண்டிதன் ஆவான் என்பது பழமொழி. எனது நண்பர் ஒருவர் தமிழில் வெளிவரும் மாத இதழ், வார இதழ் அனைத்தையும் தவறாமல் வாசிக்கும் பழக்கமுடையவர். அவரிடம் ஏன் இவ்விதழ்களையெல்லாம் தவறாமல் படிக்கின்றாய் என்று கேட்பவர்களையெல்லாம் கண்டதை கற்பவன் பண்டிதன் ஆவான் என்று சொல்லி வாயடித்து விடுவார். கண்ணில் படும் அனைத்து நூல்களையும் படித்தால் அறிவாளி ஆகிவிடலாம் என்று ஒரு சிலர் நினைப்பதுண்டு. அதனால் கருத்தாழமில்லாத நூல்களை படித்து நேரத்தை வீணடிப்பார்கள் ஏராளம். 2வது பாயிண்ட். கண்டதை கற்றவன் பண்டிதன் ஆவான் என்பது பழமொழி. அதை இப்படியும் கூறுவர். அதை கற்றவன் படித்தவன் ஆவான் என்பதே கண்டதை கற்றவன் படித்தவன் ஆவான் என தெரிந்துள்ளது. ஒவ்வொரு நாளும் பல நூல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. அவற்றில் எந்த நூல் நல்ல நூல், எந்த நூல் பயனற்ற நூல் என தெளிந்து படிக்க வேண்டும். அவ்வாறு நல்ல நூல்களை தேர்ந்தெடுத்து படிப்பவர்கள் அறிவாளி ஆகிறார்கள் என்பதை பழமொழி விளக்குகிறது. நூல் எழுதப்பட சூழல், நூலின் நோக்கம், தாக்கம் கண்டறிந்து படிக்கின்ற பொழுது தெளிவான அறிவு கிடைக்கின்றது. கட்டி கொடுத்த சோறும் சொல்லி கொடுத்த வார்த்தையும் எத்தனை நாளைக்கு? வேலையின் நிமித்தமாக வெளியூர் செல்லும் கணவருக்கு மனைவி கட்டிச்சோறு கட்டி கொடுத்து அனுப்பி வைப்பாள். வேலையின் நிமித்தமாக வெளியூர் செல்லும் கணவருக்கு மனைவி கட்டிச்சோறு கட்டி கொடுத்து அனுப்பி வைப்பாள். அவ்வாறு கட்டி கொடுக்கும் உணவை அவர் நீண்ட நாள் வைத்திருக்க முடியாது. ஒரு நாள் அல்லது 2 நாட்கள் மேல் கெட்டு போய்விடும். அவர் வெளியூரிலேயே பல நாட்கள் தங்க நேரிடும் போது அவரே ஏற்பாடு செய்து உண்ண வேண்டும். வீடு திரும்பும் வரை பட்டினியாக இருக்க முடியாது. ஒரு சிலர் எதற்கெடுத்தாலும் மற்றவர்களை சார்ந்தே வாழ்வார்கள். சுயமாக எதுவும் சிந்தித்து செயல்பட மாட்டார்கள். அதிலும் சிறு சிறு காரியங்களுக்காக பிறரை சார்ந்திருப்பார்கள். ஒரு வீட்டில் கணவர் சூடுபடுத்துவதற்கும் தேநீர் போடுவதற்கும் தன் மனைவியையே சார்ந்திருக்கின்றார் என்றால் ஒரு நாள் அவருடைய மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் அவரால் எதுவும் செய்ய முடியாமல் தவிர்க்கின்றார். ஒரு தொழில் தொடங்கும் போது சில அனுபவசாலிகளிடம் கலந்து ஆலோசித்து அறிவுரையை பெறலாம். ஆனால் அவர்களுடைய வார்த்தை சில நாட்களுக்கு தான் உதவும். சார்ந்து இல்லாமல் சுயமாக சிந்திக்க உழைக்க ஒருவர் பழகி கொள்ள வேண்டும். இதனால தான் பழமொழியை கூறுகிறார்கள். கட்டி கொடுத்த சோறும் சொல்லி கொடுத்த வார்த்தையும் எத்தனை நாளைக்கு? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பழமொழி. கண்ணாடி வீட்டில் இருந்து கொண்டு கல் எறியலாமா என்பது பழமொழி. கண்ணாடி வீட்டில் இருந்து கொண்டு மற்றவர்கள் மீது கல் எறிவது மிகவும் ஆபத்தானது. ஏனெனில் யார் மீது நாம் கல் எறிகிறோமோ அவர் நம் மீது திருப்பி கல் எறிந்தால் நம்முடைய கண்ணாடி வீடு உடைந்து நெருங்கிவிடும். ஒரு மனிதன் தானே குற்றவாளியாக இருந்து கொண்டு வேறொருவரை குற்றவாளியை தீர்ப்பிடக்கூடாது. தன்னுடைய குறையை உணராமல் மற்றவருடைய குறையை சுட்டி காட்டுவது நல்லதல்ல. நேர்மையாளர் ஒருவர் தவறு செய்யும் மற்றொருவருடைய குறையை சுட்டி காட்டும் பொழுது தவறு செய்பவர் தம் தவறை ஏற்றுக்கொண்டு திருந்த முயற்சி செய்வார். நேர்மையற்ற ஒருவரே, நீ என்ன யோக்கியனா?
உன் வேலையைப் பார் என்று சொல்லி அவமானப்படுத்தி விடுவர். எனவே மற்றவருடைய தவறை திருத்துவதற்கு முன் நம் தவற்றை திருத்திக் கொள்ள வேண்டும். இதையே உன் கண்ணில் உள்ள மரக்கட்டையை கவனிக்காமல் பிறர் கண்ணில் இருக்கும் துரும்பை கவனிப்பது ஏன்?